வீட்ல இருந்தே பண்ணக்கூடிய சிம்பிளான எக்ஸர்சைஸ் பத்தி சொல்லுங்க டாக்டர். எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம், ஈஸியா ஏதாவது குடுங்க. அத மட்டும் நான் பண்ணிக்கிறேனே. சார் கொஞ்சமாவது உங்களுக்கு இது இருக்கா? 1/2 மணி நேரம் என்னால பண்ண முடியாது. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள என்னால பண்ண முடியுமா? அப்படின்னீங்கன்னா, யாஹ்! அப்போ எந்தெந்த எக்ஸர்சைஸ் நீங்க பண்றீங்க? உங்களுக்கு ஏன் செய்றீங்கங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சில பேர் அவங்களுடைய லோவர் பாடி உட்காந்தே இருக்கிறதுனால லோவர் பாடிக்கு எக்ஸர்சைஸ் குடுக்குறதோ, அவங்க அப்பர் பாடிய மூவ் பண்றதும் வெறும் நுனிய நகர்த்துறதுனால நடுப்பகுதி. அதாவது நம்ம கோர் பகுதி. அப்ப வாரத்த நீங்க 7 நாளா பிரிச்சீங்கன்னா, 1 நாள் லோவர் பாடிக்கு, 1 நாள் அப்பர் பாடிக்கு, 1 நாள் உங்களுடைய கோர் இந்த வலி பகுதிய நீங்க பண்ணிட்டீங்கன்னா, இது 3த்தையும் தனித்தனியா பிரிச்சா கூட 10 நிமிஷத்துல கூட ஒரு எஃபெக்ட் இருக்க முடியும். அதுல பெஸ்ட் எக்சர்சைஸ்னா நீங்க ஸ்குவாட்ஸ் கீழ உட்காந்து எந்திரிக்கிறது. ஆனா எக்ஸர்சைஸ பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டெப் லேடர் பேட்டர்ன். ஜம்ப் பண்ணாம அடுத்த ஸ்டெப் போற வழிகள பாருங்க. அந்த பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய தசைகளுக்கு ரத்த ஓட்டம் உண்டாகுது. மூளை ரிலாக்ஸ்டா இருக்கு. உங்க உதரவிதானம் டயப்ரம் மூவ் ஆகுது. அதனால நீங்க ரிலாக்ஸ்டா இருக்க முடியும். தூக்கம் நல்லா வரும். பசி நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் இந்த பயிற்சிகள் மூலமாக நீங்க அடைய முடியும்.